முதலிலே திருவிளக்கை ஏற்றி வைக்குமாறு அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஈழத்து இன்றைய விழாவினுடைய தலைவர், ஈழத்து குருசாமிகள் ஒன்றியத்தினுடைய தலைவர் சிவஸ்ரீ கரிகர சுந்த சிவாச்சாரியார் அவர்களை திருவிளக்கை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திருவிளக்கை ஏற்றி வைப்பார்கள். அவர்களோடு அகில இலங்கை குருசாமிகள் ஒன்றிய தலைவர், அகில இலங்கை குருசாமிகள் ஒன்றிய செயலாளர்கள், இந்த மாவட்ட குருசாமிகள் சார்பாக உபதலைவர் எங்களுடைய நந்தகோபால் சுவாமிகளிடத்தை உங்களுடைய பெயர்களை இப்போ எங்களுடைய அன்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருசாமிகள் குருமார்கள், நிறைய சில பேர் எனக்கு முகத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும், பேர் தெரியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் இவர்கள் தான் அவர்கள் என்று எனக்குரிய திருவருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும். நேரத்தை நாங்கள் இலகுவாக விழாவிலே கொண்டு சென்று அங்கே பல கும்பாபிஷேகங்கள் பெரும் விழாக்களை எல்லாம் கூறி இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரம். வருத்தம் என்பது உலகளாவிய நிலையிலே போராடி கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை உணர்த்துவதற்காகவே எங்களுடைய சுதன் குருக்கிழமை அவர்கள் தன்னுடைய மனதிலே பல எண்ணங்களை நிலைப்படுத்தி இருக்கின்றார். அதனுடைய வழிபாடு தான் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடும். அவர் இன்று பல செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஐயப்பன் வழிபாடு என்பது மிக எளிமையான, எல்லோரும் விரும்பக்கூடிய, எல்லோராலையும் பின்பற்றக்கூடிய, இன மத சாதி வேதமின்றி செயல்படக்கூடிய ஒரு வழிபாடாகவே இந்த ஐயப்பன் வழிபாடு வந்திருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அடிப்படையிலே பஜனை பாடல்கள் அவர்களை மெய்மறக்க செய்கின்றன. நான் பார்க்கின்ற பொழுது எல்லா இளைஞர்களும் கையிலே தாளமிட்டு வீட்டிலே பல குளப்படிகள், தெருவிலே பல குளப்படிகள் சொல்படி கேட்கிறார்கள் என்பது எல்லோருடைய உடன்பாடு. இருந்தாலும் இந்த பஜனையிலே அவர்கள் அமர்ந்திருந்து தங்களை மறந்து கையிலே தாளமிட்டு பாடுகின்ற பொழுது அவர்கள் யார், எதற்காக எப்படி செய்கிறார்கள் என்று சிந்திக்க தோன்றும். அதற்காகவே இந்த ஐயப்பன் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகின்றேன். என்றால் இளைய தலைமுறையினர்களை ஒரு நெறிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இந்த ஐயப்பன் ஒன்றியம் இருக்கின்றன. இந்த ஐயப்பன் ஒன்றியம் இன்று ஒரு அங்குரார்ப்பணமாகவும் ஒரு நிறைவான பணிகளை செய்வதற்கு அவர்கள் செய்கின்ற ஒரு முயற்சியாக என்பது ஏதோ எழுத்திலே இருப்பதில்லை, வழிமுறை. நாங்கள் செல்லுகின்ற வழியிலே இந்த வழி சிறந்த வழி என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஜாப்பினுடைய அடையாளம். அதற்கு எல்லா துறைகளிலேயும் ஜாப் இருக்கின்றது, எல்லா நிறுவனங்களுக்கும் ஜாப் இருக்கின்றது. ஆனால் இந்த ஒன்றியத்துக்கும் ஒரு ஜாப்பை தயாரித்து இன்று வெளியிடுவதும் இந்த ஒன்றியத்தினுடைய ஒரு பெருமைக்குரிய செயல். அதனால் இந்த ஐயப்பன் பக்தர்களை எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தொடர்ந்து என்னுடைய பாபு சர்மாவுடைய உதவியினாலே இந்த யாத்திரை சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் எல்லாம் இந்த ஐயப்ப யாத்திரைகள் குழம்பியிருந்தன. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளினுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு
சன்னிதானமாக விளங்குகின்ற ஐயப்ப சுவாமியினுடைய பாதகமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே ஈழத்து குருசாமிகள் ஒன்றியத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே இங்கே ஈழத்து குருசாமிகள் ஒன்றியத்தினுடைய அங்குரார்ப்பணம் என்கின்ற இந்த நிகழ்வு அவசியமான ஒன்று, காலத்தின் தேவையான ஒன்று. அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசை கிடைக்க அதற்கு அடியேன் பிரார்த்திக்கின்றேன். ஒன்றியம் என்று சொல்லும் பொழுது ஒன்றுபடுதல் என்று பொருள். மனிதர்களாகிய எங்களுக்கு ஒன்றுபடுதல் என்பது மிக கடினமான ஒன்று. ஏனென்றால் நான் என்ற அகங்கார மையத்தில் இருந்து நாங்கள் அனைவருமே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நான் என்கின்ற அகங்காரத்தை இல்லாமல் செய்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை விடுத்தால் அனைவரும் ஒன்றுபடலாம், ஒன்றாக இணைந்து பல பணிகளை முன்னெடுக்கலாம். அதே நேரம் அந்த ஒன்றுபடுதல் என்பது அந்த ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அனைவருடைய உரிமைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அனைவரையும் சமமாக சமத்துவமாக மதிக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய ஐயப்ப விரதம் எவ்வாறு வழிகாட்டி நிற்கிறதோ அந்த ஐயப்ப சுவாமியே ஒவ்வொருவருக்குள்ளும் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். எங்களுடைய மணிவாசக சுவாமிகள் சொல்வது போல, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் சிவன் அவன் என் சிந்தையுளே நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அந்த அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் இறை சொரூபமாக பார்க்கும் பொழுது மதாத்மா சர்வ பூதாத்மா, அந்த ஒரே ஆத்ம தத்துவமே அனைவருக்குள்ளும் இருக்கிறது என்ற அற்புதமான தத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற எங்களுடைய ஐயப்ப வழிபாடு. அதுதான் மகா வாக்கியமாகிய தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கின்றாய் என்ற மகா வாக்கியமே கேரளாவிலே இருக்கின்ற எங்களுடைய பிரதான ஐயப்ப சுவாமி ஆலயத்திலே 18 படிகளையும் தாண்டி இருக்கக்கூடிய நிலையிலே எடுத்து சொல்லுகின்ற அந்த மகா வாக்கியமாக இருக்கிறது. ஆக அந்த பரம்பொருளையும் எங்களையும் ஒன்றென இணைத்திருக்கின்ற அந்த மகா வாக்கிய உபதேசத்தை எங்கள் அனைவருக்கும் உபதேசிக்கின்ற இந்த ஐயப்ப சுவாமி வழிபாடு பல இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான முயற்சி. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலே ஐயப்ப வழிபாடு நடைபெறும் பொழுது விரத காலத்திலே அங்கே அடியவர்கள் குருசாமிகள் செல்லும் பொழுது ஈழத்து குருசாமிகள் என்றால் சரியான மரியாதை. ஏனைய நாடுகளிலே இருந்து வருகின்ற ஐயப்பன் அடியார்கள் பின்பற்றுகின்ற நியம நியமங்களை விட ஈழத்திலே இருந்து வருகின்ற ஐயப்ப சுவாமி என்றால் அதற்கு ஒரு தனித்துவமான மரியாதை இருக்கிறது. நியம நியமங்களை முறைப்படி பின்பற்றுகின்றவர்கள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த ஈழத்து குருசாமிகள் ஒன்றியமும் அதே நிலையிலே பயணிக்க வேண்டும். அனைத்து ஐயப்ப பக்தர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து ஐயப்பன் அடியவர்களோடும் குருசாமிகளோடும் நல்ல உறவை பேண வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கடந்த காலங்களிலே பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் கடந்து ஐயப்பனுடைய அந்த வழிபாட்டிலே அவனுடைய நாமத்திலே அனைவரும் ஒன்றிணைதலே உண்மையான வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே ஈழத்து குருசாமிகள் ஒன்றியம் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் ஐயப்ப வழிபாட்டை ஒழுங்கமைத்து அதை எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு அதில் இன்னும் அதிகமான ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் வெறுமனே ஒரு நகைச்சுவைக்காகவோ அல்லது ஒரு சுற்றுலா செல்வது போலவோ ஈழத்து குருசாமிகள் ஒன்றியமும் இணைந்து நடாத்தும் கருத்தரங்கு நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து நல்லாசி கூறி நல்லுரை வழங்கி நல் ஆலோசனைகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக
பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் இந்து மத விவகார இணைப்பாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்களை கௌரவித்து எங்களுடைய வாழ்த்துப்பாவை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். ஈழத்து குருசாமிகள் ஒன்றிய முதல்வர் இப்பொழுது எங்களுடைய குருசாமி அம்மா அவர்களையும் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் இந்த மங்கள சபைக்கு. ஆனால் இப்பொழுது எல்லோரும் எங்களுக்கு இந்த சிறப்பு விருது சிவாகம ஞானவாரிதி அவர்களுக்கு புதிய பட்டத்தை சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் அவர்களுக்கு சிவாகம ஞானவாரிதி என்ற விருதை ஈழத்து சபரிமலை ஒன்றியம் மகிழ்வோடு கையளிக்கிறது. வாழ்க சைவ நெறி, வளர்க சைவ தமிழ் நெறி என்று வாழ்த்தி அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வழிகாட்டல் ஈழவர்க்கும் விரிய வேண்டும் என்று ஈழத்து சபரிமலை சுவாமியே கொழும்பு குருசாமிகள் ஒன்றிய தலைவர் செயலாளர் அவர்கள் இணைந்து சிவாகம ஞானவாரி என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கின்ற சிறப்பு வைபவம் எங்களுக்கு சிவாகம ஞானவாரிக்கு கொண்டாடை போத்தி கௌரவிக்க ஐயப்ப குருமார் ஒன்றியத்தினை ஸ்தாபித்த எனது நண்பன் ஹரி சுத குருக்கள் அவர்களுக்கும் முதலாக நான் இந்த ஐயப்ப மலைக்கு நமது சர்வதேச இந்து மத குருவிழாதிபதி சாம்பசிவ ஜெகதீச குருக்கள் அவர்களுடன் செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த ஐயப்பன் வணங்கிய பலன் என்னை இந்து மத ஜனாதிபதிக்கு இந்து மத விவகார இணைப்பாளராக ஒரு நியமனம் பெற்று 6 வருடங்களாக கடமையாற்றி இருந்தேன். அதன் பின்னர் மீண்டும் பிரதமர் மூலம் இந்து மத விவகார இணைப்பாளராக நான் நியமிக்கப்பட்டேன். இந்த சபரிமலையை புனித யாத்திரையாக்க வேண்டும் என்று முதலாக கேபினெட் பேப்பருக்கு அனுப்ப வைத்த பங்கு எனக்கு உண்டு என்பதை நான் மனம் திறந்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த புனித யாத்திரையாக வர வேண்டும் என்பதை மிக உறுதியாக இருந்தவன் நான். அதற்கு கொழும்பிலிருந்து வந்திருக்கும் குருசுவாமிகளுக்கு தெரியும். முன்னாள் பிரதமர் TN ஜெயலலிதா அவர்களை ஐயப்ப பூஜை வழிபாட்டில் வரவழைத்து அதற்கான நாங்கள் வேண்டுகோளை விடுத்தோம். அதன் பின்னர் அது வந்தது, வராமல் போய்விட்டது. அதன் பின்னர் 52 நாட்களாக இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்த் அவரும் கேபினெட்டிற்கு கொண்டு சென்றார்கள். அதில் சில ஷரத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த யாத்திரைகளுக்கு கப்பல் போக்குவரத்து ஏற்பாடு செய்வதும், கேரளாவில் இலங்கைக்கான அதாவது இலங்கையின் தூதரகம் ஒன்றை இந்தியா கேரளாவில் அமைப்பதற்கான ஒரு ஏற்பாடும் செய்வதற்கான உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே வேளையில் படிப்படியாக இந்திய அரசு இலவச விசாவை கொடுத்தது. ஆனால் இன்னும் அவர்களுக்கு இடர்பாடுகள் இருக்கின்றன, மருத்துவ தேவை வசதிகள் இருக்கின்றன, இன்சூரன்ஸ் வசதிகள் இருக்கின்றன. அங்கு ஏற்படும் இடர்பாடுகள் இருந்தால் அவர்களுக்கான மருத்துவ காப்புறுதிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற உறுதியும் என்னிடம் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சபரிமலை யாத்திரைகளுக்கு முடிந்த அளவு எமது கொழும்பில் ஐயனாறு பாடுபட்டு வரும் எமது ராஜராஜேஸ்வரி தேவஸ்தான ஆதீனகர்த்தா ரவீந்திரன் சுவாமி அவர்கள் முழு மூச்சாக என்னுடன் நின்று பாடுபடுவார்கள். கடந்த முறை கூட எல்லோரும் எதிர்த்தார்கள், சபரிமலை செல்லக்கூடாது, பழிமலை என்கிறார், அங்குதான் ஏற வேண்டும், இங்கு ஏறக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் ஒரு விதண்டா விவாதத்தை எல்லாம் ஆரம்பித்தார்கள். இறைவன் நன்கு மறைந்திருப்பவன் என்பது எங்கள் இந்து மதத்தின் வேத வாக்கு. இறைவனை நாங்கள் மனதில் நிறுத்தி மனதிலேயே நாங்கள் கோயில் கட்டி வரலாறு கண்ட
எங்கள் இந்து மதத்தில் கடந்த வருடம் கொரோனா பாதிப்பு போக முடியாது. எனவே அவர்கள் விரதம் இருந்து தங்களை பக்குவப்படுத்தி அழகாக சுலஸ்ரீ அவர்கள் ஆறுமுகநாதர் மடத்தைச் சேர்ந்த எமது ஆதீன முதல்வர் கூறியிருந்தார். அழகாக அந்த விளையாடி கொண்டிருந்தவர்களும் வீண் பங்குகளை செய்து கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு பஜனையை வெளிப்படுத்தி அவர்களை அறியாமலே ஒரு தெய்வீக உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கலியுக வழிபாட்டு வைபவமாக வழிபாட்டு நிகழ்வாக இந்த ஐயப்ப வழிபாடு வந்து கனிவேரை பக்குவப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் அது கொரோனாவாக எந்த காலமாக இருக்கட்டும், அந்த விரதத்தை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும், அதை எங்களை பக்குவப்படுத்த வேண்டும், அதை விட்டு விலகக்கூடாது என்ற உணர்வை ஒரு சில குருசுவாமிகள் எதிர்க்கும் சிலைக்காது என்று பாடுபட்டார்கள். அதற்கு பின்னால் என்று நான் குரல் கொடுத்தேன். பலர் விமர்சித்திருந்தார்கள். ஆனால் அந்த விமர்சனத்திற்கு அப்பால் அந்த ஐயப்பர் வழிபாட்டுக்கு சென்று வந்த சுவாமிகளும் உண்டு. அது சபரிமலை விரதம் மனிதநேய மிக்கது. எல்லோரும் சமமானவர்கள், ஏற்ற தாழ்வில்லை, பணக்காரன் ஏழை என்றில்லை, உயர் சாதி தாழ் சாதி என்றில்லை என்ற வகையில் அனைத்தையும் சமமாக கண்ணோக்காக கொண்டு அவர்களை மனித ரூபில் நடமாடும் ஐயப்ப தெய்வங்களாக கொண்டாடும் மகத்தான இந்த விரதம் ஐயப்ப விரதம். எனவே அந்த ஐயப்ப விரதம் மனித நேயத்தை உயர்த்தி காட்டுகின்ற, இந்து மதத்துக்கு சிறப்பு சேர்க்கின்ற இந்த விரதம் நன்கு எல்லா இடமும் பரவ வேண்டும். நமது சமத்துவம், நாங்கள் அனைவரையும் மதிப்பவர்கள், எல்லா உயிர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்துவர்கள் என்பதை எடுத்து காட்டும் இந்த விரதம், புனிதமான விரதம் இன்னும் இன்னும் பரவ வேண்டும். எல்லோரும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்று கூறி வீரன் சுவாமிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் குறைபட்டுக் கொள்ளும் வழக்கம் உண்டு. அந்த குறைகளை நீக்கி நிறை கண்டு ஒரு பொது நோக்காக தெய்வ வழிபாட்டில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த ஐயப்ப விரதத்தின் மூலம் உலகெங்கும் நாங்கள் சமதர்மம் கொண்டவர்கள், சமநோக்கு கொண்டவர்கள் என்ற அந்த உயரிய நோக்கத்தை உலகுக்கு காட்ட இது ஒரு நல்ல விரதமாக அமையும். மீண்டும் என்னை திடீரென்று வரவழைத்து நானும் சுதனையா அவர்கள் கேட்டவுடன் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் வருகிறேன் என்று கூறியிருந்தேன். ஒரு கொரோனா, ஒரு பயம், ஒன்று மன உணர்வு இருந்ததுதான். ஆனால் அவர் செய்ய இறைவன் எனக்கு அருள் தருவான் என்று அந்த ஐயப்பனை நான் மனதார பிரார்த்தனை செய்து எல்லோரும் நல்லாக வாழ, எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்க சபரிமலை ஐயப்பனை மீண்டும் வணங்கி